ஹலோ மக்களே, கார்த்தி தீபா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்தியோட ஃபஸ்ட்டு மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ரேவதியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. துர்காவோட என்கேஜ்மெண்ட்டில் கூட நிற்காம அப்படியே கோவிலில் போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரி பாட்டிக்கிட்டேயும் எதுக்கு கார்த்தி பற்றின ஃபஸ்ட்டு மேரேஜ் எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. அதே சமயத்தில் மைதிலியும் ரேவதியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கார்த்தியும் எப்படியாவது நடந்ததெல்லாம் சொல்லி ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தணும்னு ஒரு வழியாட்டு கோவிலுக்கே கிளம்பி வராங்க. நம்ம கார்த்தியும் ரேவதி அழுதுட்டு இருக்கதை பார்த்து நீ எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லவும், நம்ம ரேவதி ஏற்கனவே ஓ மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், இருந்தாலும் நீ என் முடிவை கேட்குறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் ஒரு வழியாக துர்காவோட என்கேஜ்மெண்ட் நல்ல சிறப்பாகவே முடிஞ்சிட்டுன்னு சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜனும் சரியாக தான் சொன்ன சாமுண்டேஸ்வரி, ஒரு வழியாக நல்லாவே முடிஞ்சுது. ஆனால் அந்த சந்திரா மட்டும் மாப்பிள்ளையை பற்றி எதுவும் தப்பாக பேசாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்கனவே கார்த்தி மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்ச விஷயம் தெரிஞ்சிருக்கே, அப்படி இருந்த பரவன் எப்படி ரேவதிக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டேன்னு தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரியும், ஆமாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ரேவதி கழுத்தில் தாலி கெட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்கிட்ட தீபான்னு ஒரு பொண்ணோட எனக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு அதோட இப்போ அவங்க உயிரோட இல்லைன்னு சொன்னாங்க. ராஜா மாப்பிள்ளைக்கும் அந்த டைமில் இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் அவங்க நேர்மையாக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜும் சரியில்லை, ஒரு வருஷத்துலேயே அவங்க ஒய்ஃபை இழந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரேவதியை திருப்பி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நானும் சம்மதம் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம ரேவதி என்ன நினைப்பான்னு தெரியல, இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறமா எவ்வளோ வருத்தப்பட போகிறான்னு புரியலைன்னு சொல்லிட்டு ரேவதியும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜராஜனும் சரி பக்கத்தில் எங்கேயே தான் போயிருப்பான், ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தால அதனால் கோவிலுக்கும் போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மயில் வாகனமும் ரேவதி எங்கே இருப்பான்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ரேவதிக்கோ கார்த்தி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தாங்கவே முடியலை. அப்படியே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, பாட்டி நீ இங்கே கோவிலுக்கு உடனே வான்னு கூப்பிடவும் பாட்டியும் அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ரேவதி பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி இந்த உண்மையெல்லாம் மறைச்சிங்கன்னு கேட்குறாங்க. பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை, எதை பற்றி பேசுகிறேன்னு ரேவதிட்ட கேட்குறாங்க. ரேவதியும் பாட்டிக்கிட்ட கார்த்திக்கு ஃபஸ்ட்டே மேரேஜ் ஆனதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே பாட்டி, உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் தானே, அப்புறமா எதுக்கு என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட பாட்டியும், கார்த்தி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டான் தான், எல்லாமே சரிதான், ஆனால் அவள் கொஞ்ச நாள்லேயே அவனை விட்டு பிரிஞ்சிட்டா, அவள் இப்போ உயிரோடையும் இல்லை, கார்த்தியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்து, ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆயிட்டு, இப்படியெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நீ வருத்தப்படுவ, அதே சமயத்தில் கார்த்தி மேலே அன்பாகவே இருக்க மாட்ட அப்படின்னு நினச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் கார்த்தி மேலே நீ ரொம்பவே கோபமாக இருந்த, எப்போவுமே அவனை அவமானப்படுத்திகிட்டே இருந்த, அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை மட்டும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் கார்த்தியை கஷ்டப்படுத்திருப்பியோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ அப்படி இல்லவே இல்லை, என்ன இருந்தாலும் என்னோட பேரை ரொம்ப தங்கமானவன், எப்போவுமே எல்லாருக்கும் உண்மையாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரேவதியை சமாதானப்படுத்திடுறாங்க. ரேவதி கொஞ்சம் சமாதானம் ஆகும்போது மைதிலி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மைதிலி ரேவதி கிட்ட வந்து, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், தேவையில்லாமல் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், நான் வர போய் தான் உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி அவங்கள்ட்ட, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால தான் எனக்கு இந்த உண்மையே தெரிஞ்சுது, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லவும் மைதிலி நம்ம கார்த்தியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியும் தீபாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலை. கொஞ்ச நாளில் தீபா போய் சேர்ந்துட்டா. அதுக்கடுத்து கார்த்தி தம்பி யாரையாவது மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் அத்தையும் நினச்சோம். ஒன்றை மேரேஜ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்.
அது மட்டும் இல்லாமல் எப்போ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சுதுன்னு தெரிஞ்சதோ அப்போவே நானும் அத்தையும் இந்த ஊரை விட்டே கிளம்பலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டோம். அந்த டைமில் தான் கரெக்டாக நீ எங்களை பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்ட. இல்லைன்னா இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபா நல்லா பாட்டு பாடுவா, கார்த்தியும் அவளை எப்படியாவது பாடகி ஆக்கிடணும்னு நினச்சாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேவதிக்கும் கார்த்தி பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும் போதே நம்ம கார்த்தியும் வந்துடுறாங்க. கார்த்தி நம்ம ரேவதி கிட்ட வந்து, ரேவதி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீ அந்த டைமில் அதை கவனிச்சியா என்னன்னு தெரியல. அப்படி உன் மனசு நோகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு. என் மனசறிஞ்சு உனக்கு நான் எந்த தப்புமே பண்ணலை. நான் வேணும்னு சொல்லிட்டு உன் கழுத்தில் தாலி கட்டலை. சாமுண்டேஸ்வரி அத்தை கேட்டனால தான் சரின்னு சொன்னேன். அப்படி இருந்த பிறகும் அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். மாமாவுக்கும் எல்லாமே தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்ச அப்புறமும் அத்தை தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு கொஞ்சம் கூட மனசு கஷ்டம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கும் நான் சம்மதம்தான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே ரேவதி அப்படியே நம்ம கார்த்தியை வந்து, எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட எவ்வளோ வாட்டியோ என் அன்பை சொல்லணும்னு ட்ரை பண்ணியும் எதுவுமே நடக்கலை. உன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சோகங்கள் நடந்திருக்கலாம், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ தான் எனக்கு வேணும். இனிமே உங்ககிட்ட அன்பாகவே நடப்பேன். ஐ லவ் யூ ராஜாங்கிற மாதிரி அப்படியே அவங்கள கெட்டி பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவாக இருக்குது. ரேவதியும் இப்படி ஏதாவது நடக்காதா, நம்மளோட லவ்வை இப்போவாது கார்த்திகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கார்த்தியும் என்ன ரேவதி அப்படியே நின்றுட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. ரேவதிக்கும் என்ன சொல்கிறதுனே புரியலை. அப்படியே அழுத மாதிரியே நிற்கிறாங்க. கார்த்தியும் சரி அப்போ போகலாமான்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இந்த சுவாதியா, நீ வருத்தத்தில் இருக்கன்னு தெரியுது, நீ கவலைப்படாத, எதுவுமே எப்படியோ சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும், வா போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைதிலியும் வீட்டுக்கு வந்தவுடனே ஜானகிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சந்திரா திருட்டு பழி போட்டது எல்லாமே தெரிஞ்சிடுது. அதே சமயத்தில் ஜானகியும் அதை கேட்டுட்டு, என்ன மைதிலி நீ சொல்கிற, அப்போ கார்த்திக்கும் தீபாக்கும் உள்ள மேரேஜை பற்றி ரேவதி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மைதிலியும், ஒரு விளையாட்டு எல்லாமே இது தெரிஞ்சிட்டு, ஏற்கனவே கார்த்தி தம்பி மேரேஜுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க போல, அதனால் இந்த விஷயம் ரொம்ப பெருசாகலை. இல்லைன்னா என்ன நடந்திருக்கோன்னு நினச்சாலே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஜானகி மாப்பிள்ளைக்கு நம்மனால இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் ரேவதி இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்காளே, இதை வச்சு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்னு அடுத்த பிளானையும் போட ஆரம்பிச்சிடுறாங்க.